ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024க்கான ஒரு சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எப்போ காலேஜஸ் ரீஓப்பன் அப்படின்ற ஒரு சில நியூஸுமே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஏஐசிடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ் ஓப்பன் பண்ணணும், சரிங்களா, தாமதப்படுத்தக்கூடாது. காலேஜஸ் அப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில அப்டேட்டை பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஏஐசிடி சொல்லியிருக்காங்க. யாருக்கு சொல்லியிருக்காங்க? டிஎன்இஏக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போது உங்களுடைய கவுன்சிலிங் ஆனது 15ஆம் தேதிக்குள்ளே முடித்து 15ஆம் தேதி காலேஜஸ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. ஸோ இது ஷுவராக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் மாதிரியே தான் கண்டிப்பாக இந்த டைமும் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி தான் போடுவாங்க, சரிங்களா. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா. உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் ஷெட்யூலையும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ தட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸை சீக்கிரமாக முடிச்சுட்டு 15ஆம் தேதி கண்டிப்பாக இது பண்ணிடணும். ஆஸ் பர் போன வருஷமும் இதே தான் சொல்லியிருந்தாங்க, 15ஆம் தேதி காலேஜஸ் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங் ஷெடியூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதியே முடிஞ்சிடும், சரிங்களா. அதனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 1 or 2 days இருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்த அசாப் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த ஒரு சில டேட்ஸ் அது அவங்க போய் காலேஜஸில் சேரக்கூடியதுக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் அந்த காலேஜஸில் போய் சேர்றீங்களே, அந்த 5 days போய் காலேஜஸில் சேருவீங்க இல்லையா, அந்த காலேஜஸில் சேரும் போது நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு அந்த காலேஜஸ் பிடிக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டாக சம்திங் ஏதோ கொடுத்துருப்பீங்க இல்லையா, அப்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜஸ் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதையுமே பார்த்திங்க அப்படின்னா ஏஐசிடி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்டான நியூஸ், இந்த 2 இம்பார்ட்டண்டான நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏஐசிடிலேருந்து வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய திங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் உங்கள் ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும், அண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 10 days கிட்ட டைம் இருக்குது. அண்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்க போகுது அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு பார்த்துக்கோங்க, சார். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.